ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக் ரைஸ் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 4 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பையும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு முட்டையை உதிரி உதிரியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்து வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 5 பீன்ஸை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் முட்டைக்கோசையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்து கலந்துடலாம். கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். சாதத்தை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டான முட்டை சாதம் ரெடி ஆகிடும். டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.